கடவுள்கிட்ட மட்டும் கேளுங்க, வேற எவங்கிட்டையும் கேட்காதீங்க. கொடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. நாங்களே இப்போ நீங்கள் என்ன மாதிரி ரமண மகரிஷியே, வள்ளல் பெருமானே, இல்லை நான் அவங்களுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறேன். நான் ஏதோ பெரிய லெவல் போயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பக்கம் தானே திரும்புறீங்க, எங்கே திரும்பினாலும் மறுபடியும் எங்கிட்டே வந்து நிற்கிறீங்க. அதனால் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்களே என்ன பண்ணுவோம்னா, இறைவா எப்படி வேண்டுவோம், நல்லா கவனிங்க. உங்களை ப்ளஸ் பண்ணும்போது இப்படி தான் ப்ளஸ் பண்ணுவோம். இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ, ஏன்னா எது சிறந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. நீ 1 கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்பீங்க, கிடைக்கிட்டோன்னு கொடுத்துட்டோன்னா நீ வீணா போயிட்டீங்கன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ, இந்த உயிருக்கு அதை கொடுத்து அருள் செய் அப்படின்னு தான் வேண்டும். யார் கொடுக்குறது? அப்போ நாங்களா கொடுக்குறோம்? நாங்கள் இப்படி கண்ணை மூடி இப்படி வேண்டுமோ பில்டப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆஹா ஏதோ பெரிய லெவலில் வேண்டாப்புல, நமக்கு ஏதோ மேஜிக் மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணிட போறாரு, அப்படித்தான் தெரியும் உங்களுக்கு. நாங்கள் அமைதி நிலைக்கு போகிறோன்றதா அப்படி கண்ணை மூடி வேண்டுறோம். அதுக்காக என்ன நாங்களே கொடுக்குறதா நினைப்பா உங்களுக்கு? ஏதாவது புரியுதா, தெரியுதா? அப்பப்போ அப்படி அப்படி கேட்டுக்கிறேன், ஆன்சர் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் யாரிடமும் எதையும் கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கே தெரியாது. முதல்ல பாதி பேருக்கு அவனுக்குள்ள என்ன நடக்குன்னு அவனுக்கே தெரிய மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆஹா பல பேர் இப்படிதான் சுத்துறாங்க போல. இவ்வளோ தெளிவா இருக்கிற நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல. நமக்கு சில நேரத்தில் எனக்குள்ள என்ன நடக்குன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீ அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல ஆனால் உட்காந்துருந்தானா எனக்கு உள்ள இப்படிதான் கனவு வந்ததுங்கன்னா அவனே மண்டையை சொல்லியும். இதுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம தெரியாதுங்க, அவங்களுக்கு புரியாதுங்க. புரிஞ்சுக்கங்க, உங்க உடம்பிற்கும் உங்களுடைய ஆன்மாவிற்கும் உங்களுடைய மனதிற்கும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சம்பவங்களுக்கும் யாருக்கும் பதில் தெரியாது, இறைவன் ஒருவனை தவிர. இன்னொருத்தனை நம்பி நம்பி போய் மாட்டிக்காதீங்க. அவன் ஏதோ ஸ்பெஷல் பதில் வச்சிருப்பான், அவன் ஸ்பெஷலைட்ட வச்சிருப்பான். நம்மள ஏதோ நல்ல ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க புரிஞ்சுக்குமா? உங்க காலில் விழுந்து கேட்கட்டுமா? அப்பயாவது நம்ம ஒவ்வொருத்தர் திருவடிகளை பிடித்து கேட்கட்டுமா? நம்பி தொலைங்க, தயவு செய்து யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? நீங்க எப்படி கேட்கணும்? பயிற்சி முடிஞ்சோடனே புருவ மத்தியத்தில் எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்குறேன். அது இருக்கட்டும், அது வந்து ஸ்பெஷலா கேட்கறது, யோகி கேட்கறது. மனுஷன் எப்படி கேட்கணும் முதல்ல? ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை நீங்க மீட் பண்றீங்க, அவர்கிட்ட வந்து இறைவன்ட்ட புருவ மத்தியத்தில் சின்முத்திரை பிடிச்சிட்டுனா நீங்க போய் சொல்லி கொடுப்பீங்க, இப்படி இப்படி வேண்டான்னு. அப்படிப்பட்ட ஆட்களுக்காக எப்படின்னா, யாருப்பா அது, எங்கப்பா அந்த தெய்வம், கிளாப் பண்ணுங்கப்பா இந்த தெய்வத்துக்கு. சரண்டர் கொடுத்தா குரு, குறுக்காட்டி போ, உனக்கு தெரியாது என்ன இருக்கு. இதுதான் உண்மையான பக்குவ நிலை. உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்க? யார் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் எவன் கொடுத்தது? முதல்ல BMW கார் வாங்கிட்டா சந்தோஷமா இருப்பேன். ஒரு 10 கோடி ரூபா லாட்ரி சீட்ல விழுந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்பேன். சரி, லாட்ரியில 10 கோடி ரூபா விழுந்துருது. விழுந்தோடனே நீங்க அவ்வளவு பக்குவ நிலையோட வாழ்றீங்க. நீங்க 2 வீடு வாங்கலாமா, 7 கார் வாங்கலாமா, இங்க சுத்தலாமா, அங்க தறிகட்டு. இன்னும் மைண்ட் வேகமா ஓடுது. எப்படி ஓடுது? ஸ்பீடா ஓடுது. இன்னும் ஒரு சில பேர்ல அதெல்லாம் எங்கேயும் செலவு பண்ண மாட்டேன், பத்திரமா வச்சுப்பேன். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு 10 கோடி போனோம்? ரெண்டுமே பிரச்சனை தான். இப்படினாலும் பிரச்சனை, அப்படினாலும் பிரச்சனை தான். அப்ப இறைவா உனக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆகையினால எனக்கு எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணுமோ, எதை கொடுத்தா நான் நல்லா இருப்பனோ, எது எனக்கு பிரச்சனை வராம இருக்கும், நீ பார்த்து செய். இதுதானே உயர்ந்த நிலை பக்குவம். ஆமாவா இல்லையா? கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதையும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது. அது பேச்சு வரலன்றக்கா பேச மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதுதான் பேசிக்கிட்டு இருக்குது. வேற வேற ஆள் மூலியமா நடிக்குது. என்ன பண்ணுது? அதுவே குரங்கா நடிக்குது, அதுவே மனுஷனா நடிக்குது, அதுவே பூசாரியா நடிக்குது, அதுவே எலியா நடிக்குது, அதுவே கிளியா நடிக்குது, அதுவே எல்லாமே நடிக்குது.